சிறுநீரக டயாலிசிஸ் சிகிச்சைக்காக நிதியுதவி கோரும் விண்ணப்பங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பினாங்கு இந்து இயக்க தலைவர் டத்தோ பி முருகையா தெரிவித்துள்ளார். குறிப்பாக B40 மற்றும் M40 குடும்பங்களைச் சேர்ந்த நாள்பட்ட சிறுநீரக நோய் மற்றும் இறுதிநிலை சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் அதிக சிகிச்சை செலவுகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். டயாலிசிஸ் சிகிச்சைக்கு மாதம் சுமார் 2400 வரை செலவாகும் நிலையில் மருந்து மற்றும் போக்குவரத்து செலவுகள் கூடுதல் சுமையாக உள்ளன. கடந்த 10 ஆண்டுகளில் 50க்கும் மேற்பட்ட ஏழை நோயாளிகளுக்கு உதவி வழங்கியுள்ளதாகவும் தற்போதுள்ள உதவிகள் நீண்டகால தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லை என்றும் டத்தோ பி முருகையா குறிப்பிட்டார். எனவே சுகாதார அமைச்சு, சமூக மேம்பாட்டு அமைச்சு மற்றும் பிரதமர் துறை ஆகியவை கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் மிட்ரா மூலம் இந்திய ஏழை குடும்பங்களுக்கு டயாலிசிஸ் நிதி உதவி வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் அரசு மருத்துவமனைகளில் டயாலிசிஸ் இயந்திரங்களின் எண்ணிக்கையை அதிகரித்து நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் புதிய மைக்காசி டயாலிசிஸ் மையங்களை அமைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். டயாலிசிஸ் சிகிச்சை ஒரு சலுகை அல்ல, உயிர்காக்கும் அடிப்படை தேவை என்பதால் எந்த நோயாளியும் பணப்பற்றாக்குறையால் சிகிச்சையை இழக்கக்கூடாது என பினாங்கு இந்து இயக்க தலைவர் டத்தோ பி முருகையா தெரிவித்துள்ளார்.